இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எம்டி வெர்ஷன் 2ஓட ரியர் டிஸ்க் பேடு எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். லைவ் வீடியோவே நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் அலன் கீ இருக்கும். அந்த 5ஆம் நம்பர் அலன் கீ வந்து 2 அலன் கீ வரும். அந்த 2 அலன் கீ போல்டும் நம்ம ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ராச்சிட்டு போட்டு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. அது அப்புறம் 5ஆம் நம்பர் அலன் கீயை வச்சு வெளியே ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. அது எடுத்த உடனே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஓல்டு பிரேக் பேட் வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். அந்த ஓல்டு பிரேக் பேடில் பார்த்தீங்கன்னா 2 சிம் இருக்கும். அந்த சிம்மை எடுத்துடணும். ஓல்டு பிரேக் பேட் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். இந்த மாதிரி டேமேஜாக ஓட்டினா என்ன டிஸ்க் பிளேட்டு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ புது பிரேக் பேடு P97F5806 இது விலை $995. எமகாவில் ஒரிஜினல் வர பிரேக் பேட் இது தான். இந்த ஒரிஜினல் வர பிரேக் பேட் புதுசாக என்ன செய்யணும்னா நம்ம புது பிரேக் பேடில் இருக்கிற அந்த சிம்மை வந்து லாக் பண்ணணும். இந்த சிம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் வந்து நமக்கு பிரேக் பிடிக்கும் போது அது அப்ளை ஆகி ப்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிம் வைக்காமல் போனால் அந்த பிரேக் பேட் வந்து இம்பேக்ட் பின்னாடி அதிகமாகவும் அதோட அச்சு விழுந்து ஜாம் ஆக ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணால் இந்த சிம் வந்து எப்பவும் வச்சு தான் நம்ம வந்து பிரேக் பேடு வந்து போடணும். அந்த சிம்மு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து $375 வரும். ஆனால் நம்ம விலையை பார்க்கக்கூடாது. நம்ம சேஃப்டிக்காக அது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகும். இது மாட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டைட்டாக உள்ளே போகும். அது கரெக்டாக வச்சுட்டு நம்ம 5ஆம் நம்பர் அலன் கீ பார்த்திங்கன்னா அது கரெக்டாக என்ன பண்ணணும்னா 2 ஹோல்ட் பண்ணி வச்சு கரெக்டாக அந்த அலன் கீயை மாட்டிடணும். மாட்டிட்டு ஃபுல் டைட் அது பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த அலன் கீ வந்து எக்கார் கொண்டு லூஸாக இருக்கக்கூடாது. 2வது இந்த பிரேக் பேட் மாற்றும் போது ஒரு டெக்னீஷியனை வச்சு கரெக்டான ப்ராப்பரான ப்ரொசீஜரில் தான் பண்ணணும். நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் என்ன ஆகும்னா பிரேக் பிடிக்கும்போது பிரேக் பேட் வந்து ஸ்லிப்பாகி வெளியே வந்து விழுந்துடும். கரெக்டான டைட் வைக்காமல் விட்டாலோ எதாவது இருந்தாலும் சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஏதாவது இஷ்யூ ஆகிடும். இந்த மாதிரி அலன் கீ வந்து பொறுமையாக டைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணுன்னா அதை பம்ப் பண்ணணும். இப்போ லாக் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ரியர் பிரேக் பேடு வந்து பம்ப் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா பிரேக் பேட் வந்து டைட் ஆகும். இதுதான் கரெக்டாக பண்ணுற ப்ரொசீஜரு. இது ஒரு ப்ரொஃபஷனல் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சேஃப் அண்ட் செக்யூராக செய்யுங்க. தேங்க்யூ.